அண்மை செய்தி. தென் தமிழகத்திற்கு இன்று ரெட் அலர்ட் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நேற்று 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. கன முதல் மிக கனமழை வரை பதிவாகும் என்று தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நேற்று 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது தென் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சார்லஸ். தற்பொழுது தென் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த ரெட் அலர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன எவ்வளவு மழை அளவு பதிவாகும்? கார்த்திகா, மிக முக்கியமாக நேற்று இரவு இங்க மிக அதிக கனமழை என்பது திருச்செந்தூர், சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதியில் அதிக கனமழை என்பது பெய்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, தென்காசி, அதே போல் திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதாவது மிக கனமழை என்பது பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் காயல்பட்டினத்துல 95 சென்டிமீட்டர் வரை வரலாறு காணாத அளவுக்கு தமிழகத்திலேயே அதிக அளவு மழைப்பொழிவு என்பது பதிவானது. இந்த நிலையில் இப்ப தற்பொழுது தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நாம இப்ப தற்பொழுது இந்த திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும், தூத்துக்குடி, அதே போல் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து இந்த மழையானது அதோடைய வேகம் குறைந்திருக்கு. ஆனால் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது மீண்டும் இந்த தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக நேற்று இந்த மழையினால் மிகப்பெரிய அளவுல விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்ட நிலையில் திருச்செந்தூரில் இருந்து சென்னை எக்மோருக்கு புறப்பட்ட தினசரி விரைவு ரயில் 20606 வண்டி எண் கொண்ட அந்த தொடர் வண்டி ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. காரணம், தாதன்குளம் அருகே இந்த மிக கனமழை காரணமாக வெள்ளத்தினால் அந்த தண்டவாளம் என்பது அதனுடைய கீழே இருப்பு பாதைக்கு போடப்பட்டிருந்த அந்த இரும்பு கற்கள் அனைத்துமே ஸ்லீப்பர் கட்டை அனைத்துமே பெயர்த்து எடுத்து அந்தரத்தில் தொங்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகிறது. ஏனென்றால் வெறும் தண்டவாளத்தின் இந்த இரும்பு தண்டவாளம் மட்டுமே இருக்கிறது. வெள்ளத்துடைய அந்த மழைநீர் அதோடைய ஆக்ரோஷமான அந்த காட்சியை அந்த நேரடியாக அந்த தண்டவாளம் தனியாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நேரடியாக காண முடியும். இவர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயில்ல இருந்தாங்க. 300 பயணிகள் இப்ப ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. 500 பயணிகள் ரயில் பட்டியலையே தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்காங்க. ஏனென்றால் ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு அவர்களை அந்த ரயில் நிலையத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த சாலை மார்க்கமும் வரக்கூடிய பாதைகள் அனைத்துமே சாலை மார்க்கம் துண்டிக்கப்பட்டு சார்லஸ், அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அந்த மண் அரிப்பால அடியில இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுக்கவே தண்ணீரால் அரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் தண்டவாளம் அப்படிங்கிறது தனியாக நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாகவே நிறுத்தப்பட்டதால மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறதாகவே நாம் இதை பார்க்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய பயணிகளை மீட்கக்கூடிய பணின்றது எப்படி நடந்துட்டு இருக்கு? ஏற்கனவே 300 பயணிகளை மீட்டுறதா சொல்லியிருக்கிறீங்க. மீதம் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்கிறதுக்கான பணிகள் எப்படி நடக்குது? அவங்களுக்கான தேவையான உணவு, குடிநீர், இதற்கான விஷயமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒட்டுமொத்தமாக நாம் காலை முதலே சார்லஸ் தொடர்ந்து நாம் பேசலாம். ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய பயணி ஒருவர் நம்மிடையே தொலைபேசியில் இணைப்பில் இருந்திருக்கிறார். அவர் பெயர் அண்ணாமலை. நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த ரயில்ல நீங்க வந்தீங்க? எந்த நேரத்துல இந்த ரயில் நிறுத்தப்பட்டது? தற்போது வரை அங்க என்ன மாதிரியான பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு? விவரமா பதிவு பண்ணுங்க. KVS அண்ணாமலை, திருவாரூர்ல இருந்து நான் திருச்செந்தூர் வந்து கொண்டிருந்தேன். இப்ப திருச்செந்தூர்ல இருந்து இப்ப இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன்ல ராத்திரி 9:30 மணிக்கு ட்ரெயின் நின்னுது. அதுல இருந்து ஒரு 100 பயணிகள் மட்டும் பஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடியல. ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லாமே ரவுண்ட் அப் ஆகி தண்ணி ஃபுல்லா சூழ்ந்துடுச்சு. எல்லா ஏரி அணை எல்லாமே உடைச்சிடுச்சு. அதனால இங்க ஃபுட்டு எதுவுமே இல்லாம எல்லாமே குழந்தைய வச்சுட்டு தவிக்கிறாங்க. தண்ணி கூட இங்க இதுக்கப்புறமேல் குடிக்கிறதுக்கு இல்ல. ஒரு சின்ன கடையில போய், பெட்டி கடையில போய் தண்ணி எல்லாத்துக்கும் வாங்கி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ரயில்ல உள்ள பயணி தான் நானு, அண்ணாமலை. இப்போ நீ வண்டி எந்த இடத்துல நிக்குது? அங்க மீட்பு பணிகளுக்காக யாராவது அதிகாரிகள் வந்திருக்கிறாங்களா? உங்களுக்கு உணவு, குடிநீர் இது மாதிரியான தேவைகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல, வர முடியாத சூழ்நிலையில எல்லா பக்கமும் தண்ணி ஃப்ளட் கம்ப்ளீட்டா இது பண்ணி உள்ளே வர முடியல. நாங்களும் வெளியில போக முடியல. அதனால ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாருமே இருக்கோம் இங்க. அண்ணாமலை, உங்களோட இந்த பயணிகள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 300 பயணிகளை மீட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பயணிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கு?
150 பேர் அந்த பஸ்ல அழைச்சிட்டு போயிட்டாங்க. திருப்பி அந்த பஸ் மறுபடியும் உள்ள வர முடியல. இப்போதைக்கு இன்னொரு 650 700 பேர் இருக்காங்க இங்க. இப்ப வரைக்கும் அங்க மழை குறைஞ்ச மாதிரியான எந்த இதுவும் தெரியலையா? தொடர்ந்து மழை அதிகரிச்சிட்டு இருக்கா? மழை குறைஞ்சிருக்கு. மழை குறைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இன்னும் இருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்கான பேருந்து வரவில்லை அப்படின்னு உங்களுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி. ஆமா.